நண்பர்களே, இன்னைக்கு டெக்னோ பாப் எக்ஸ் ஒரு 2 கலர்ல அமேசான்ல அஃபிஷியலா ஒரே ஒரு வேரியன்ட் தான். 464 GB வேரியன்ட் 8500 ரூபீஸ்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு கீபேட் ஃபோன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பிஹேவியர் பண்ணுவாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் நல்லாவே மிரட்டி விட்டுருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. நல்ல அந்த ஃபிளவர்ஸ்ல அந்த டெக்னோ பிராண்டிங் மேல அந்த ஃபிளவர்ஸ் அண்ட் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல நல்ல கிராஃபிக்கல் ஓரியன்ட்ல நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு பேக் சைட்ல இருக்கு. மீதி பிராண்ட்ஸ் இப்படி கொண்டு வர மாட்டாங்க. ஆனா டெக்னோ இந்த பிரைசிங்க்கு இவ்வளவு விஷயங்கள் வந்தது பிளஸ் பாயிண்ட். அண்ட் இதோட டிஸ்பிளே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் 120 ரெஃப்ரெஷ் ரேட், வாட்டர் டாப் நாச், HD பிளஸ் டிஸ்பிளே 6.74 இன்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டுமே 200 கிராம் தான். திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அண்ட் இந்த மொபைலுக்கு வந்த சாஃப்ட் கேஸ் நிஜமே நல்ல பிரீமியமா இருக்கு. இதை பார்த்து மீதி பிராண்டு கத்துக்கணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல HiOS 15 சப்போர்ட் இருக்கு. LPDDR 4x RAM, IP64 ரேட்டிங், மெமரி கார்டு 2 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா. 5000 mAh பேட்டரி, 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு பேசிக்கான கேமரா அரேஞ்ச்மெண்ட், யூனிசாக் T7250 SoC கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவான ஃபோன் டெக்னோ பாப் எக்ஸ். இந்த மொபைலை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசியிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.